அனைத்து கட்சி கூட்டத்தையும் நம்முடைய தலைமைச் செயலகத்துல வந்து தலைமை தேர்தல் அதிகாரி, மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வந்து கூப்பிட்டிருந்தாங்க. அனைத்து கட்சி கூட்டமும் அங்க நடந்தது. அங்கீகரிக்கப்பட்ட மாநில தேசிய கட்சிகள், அதுல ஆம் ஆத்மி கட்சி சார்பாக நானும் கலந்து கொண்டேன். அங்க அந்த குறுகிய காலத்துக்குள்ள நீங்க பண்ணி 65 லட்சம் ஓட்டுக்களை வந்து நீக்கி இருக்கீங்க. இந்த 65 லட்சம் ஓட்டுக்கள்ல இஸ்லாமியர்கள் 33%, பெண்கள் 30%. ஏன் பெண்கள் வந்து 30% அவங்க நீக்கப்படுறாங்க அப்படின்னா, உமாபதி சார்ன்னு நினைக்கிறேன் நானு, ஜேர்னலிஸ்ட், அவர் முன்னாடி இருக்காரு, நேரம் போய் ஒரு vlog போடுறாரு. இங்க வீரவசனம் பேசிக்கிட்டு ஒன்றிய அரசுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்க எல்லாம் அங்க போனா சுகர் செக் பண்றது, ஹாஸ்பிட்டல்ல நிறைய நம்ம போய் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பண்ணக்கூடிய செக்கப்ப ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில போட்டு, நம்ம பானிபூரி கடை போட்டிருக்கிற மாதிரி போட்டு இந்த உள்ள டேபிள போட்டு செக்அப் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு, இதுதான் வந்து வளர்ந்த மாநிலமாக அவங்க காமிக்கிறாங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த டாபிக்க பேசியே ஆகணும், கம்பல்சரி. வந்து தமிழக மக்கள் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் இப்ப நாங்க பேச போறோம். என்னோட தொடர்ந்து பேசுவதற்காக என்னோட யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி ஸ்டெல்லா மேடம் இணைந்திருக்கிறாங்க. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான் ஸ்டெல்லா மேடம் கிட்ட, யாரையும் வச்சுலாம் பேச மாட்டாங்க, தெளிவான விளக்கமான பதில் கொடுப்பாங்க. வாங்க மேடம் சந்திக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். நான் சொன்ன மாதிரியே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான் ஸ்டெல்லா மேடம் கிட்ட. உண்மைனா உண்மை, பொய்னா பொய், சரினா சரி, தப்புனா தப்பு. அந்த ஒரு இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நான் பேசணும்ட்டு ஒரு கொந்தளிப்புலயே இருக்கணும் பாருங்க. ஒரு 2 நாளாவே மனசுக்கு இது ஒரு விஷயமா வைப்படுது. எஸ்ஐஆர், அதாவது வாக்காளர் பெட்டிகள் சிறப்பு திருத்தம் தமிழகத்துல கொண்டு வரணும் அப்படின்ட்டு. என்ன இது எஸ்ஐஆர்னா என்ன, முதல்ல அது மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. தமிழகத்துல இது வந்தா இப்பேற்பட்ட பிரச்சனைகளை உண்டாகும், அதை பத்தி சொல்லுங்க. முதல்ல வந்து எஸ்ஐஆருங்கிறது வந்து நீங்க சொன்னீங்க சிறப்பு வாக்காளர் மறு சீர்திருத்த பட்டியல் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இங்க வந்து இப்ப கொண்டு வந்திருக்கிறது எப்படின்னா, தீவிர சிறப்பு திருத்த வாக்காளர் பட்டியல் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு 2026 ஏப்ரல் எலெக்ஷன் நடக்க போகுது. இன்னைக்கு வந்து இப்ப அக்டோபர் முடிஞ்சிருச்சு, நவம்பர் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னொரு 6 மாசம் கூட இல்ல. இதுல இப்ப நீங்க வந்து இதை வந்து இவ்வளவு அவசரமாக தீவிரமாக பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன? இது பெரிய சூழ்ச்சி தான். அதாவது பிஜேபி கொண்டுட்டு வந்துட்டாங்க, ஒன்றிய அரசு கொண்டு வந்துருச்சு, அதனால நாம இதை எதிர்த்தே ஆகணும், எதிர்த்து பேசியே ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்ல. நீங்க நல்லது செஞ்சா ஆதரிக்கக்கூடியவங்க தான் இங்க இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க, சமூக அக்கறை உள்ளவங்க, மக்கள் மீது நாட்டின் மீது அக்கறை உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே அதுதான் என்ன ஓட்டங்கள். ஆனா இப்ப 2014 இருந்து நீங்க வந்தது வரைக்கும் என்ன ஒரு நல்ல விஷயத்த மக்கள் ஆதரிக்கிற மாதிரி, இது வந்து சும்மா பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறத சொல்லல, உண்மையாகவே என்ன விஷயம் நீங்க மக்களுக்காக இந்தியாவுக்காக நீங்க செஞ்சதுல உண்மையா நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. அதை ஆதரிக்கல, இதை எதிர்த்துட்டாங்கன்னு சொல்றது வாதிடுறதுல நம்ம வந்து அதுல உடன்படலாம். இல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட கிடையாது. எதை கொண்டுகிட்டு வந்தாலும் அதுல ஒரு உள்நோக்கம். ஒரு கல்லுல 2-3 மாங்காய் அடிக்கிறது தான் பிஜேபி ஒன்றிய அரசினுடைய எப்போதுமே அவங்களுடைய சித்தாந்தமாக தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த எஸ்ஐஆருங்கிறது பீகார்ல கொண்டு வந்துட்டோம். நேத்து அனைத்து கட்சி கூட்டத்தையும் நம்முடைய தலைமைச் செயலகத்துல வந்து தலைமை தேர்தல் அதிகாரி, மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வந்து கூப்பிட்டிருந்தாங்க. அனைத்து கட்சி கூட்டமும் அங்க நடந்தது. அங்கீகரிக்கப்பட்ட மாநில தேசிய கட்சிகள், அதுல ஆம் ஆத்மி கட்சி சார்பாக நானும் கலந்து கொண்டேன். அங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தம். எல்லாருமே வந்த 12 கட்சிகள், தேசிய மாநில கட்சிகள் 12 கட்சிகள் வந்திருந்தாங்க. இதனுடைய ஆபத்தை வந்து உணர்ந்து 10 கட்சிகள் வந்து இதை நாங்க, அதாவது நீங்க கொண்டுட்டு வந்தனுடைய நோக்கம் எஸ்ஐஆர் அப்படிங்கறதுடைய நோக்கம் என்னவாக நம்மளுக்கு சொல்றாங்கன்னா, நீக்கப்பட வேண்டியவர்கள், அதாவது இறந்தவர்கள், இரட்டை வாக்குரிமை உள்ளவர்கள், வெளிநாட்டவர், அதாவது இவங்களெல்லாம் வந்து நீக்கணும். வெளிநாட்டவர்கள் யாராவது உள்ள புதுசா வந்துடக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்காக இதை வந்து நாங்க கொண்டுட்டு வரோங்கிறது தான் அவங்களோட பிரபகண்டா. அவங்க சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இது. இப்ப நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது என்ன தோணும் நம்மளுக்கு, பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே, இறந்தவங்களை நீக்கணும், இப்ப 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க புதுசா சேர்க்கிறவங்கள சேர்க்கணும், வெளிநாட்டவர், இந்தியர் அல்லாத, இந்திய பிரஜை அல்லாதவர்கள், வெளிநாட்டவர்கள் அந்த மாதிரி உள்ள வந்துடக்கூடாது. அப்ப நல்ல விஷயம் தானே. இதை எதுக்கு நீங்க எதிர்கட்சிகள் வந்து இடதுசாரிகள் நீங்க எதுக்கு இதை வந்து எதிர்க்கிறீங்க, அந்த கேள்வி வரும் இல்லையா? இதுதான் நம்ம மூடி மறைக்கப்பட்டு நம்மளை வந்து
கன்ஃபியூஸ் பண்ற வேலை, நம்மளை சிந்திக்க விடாம உள்ளுக்குள்ள அவங்க உள்ளடி வேலை செய்யறது. இதுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். பீகார்ல இப்ப எலெக்ஷன் நடக்க போகுது. 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, முதல் கட்டமாக. அங்க அந்த குறுகிய காலத்துக்குள்ள நீங்க பண்ணி 65 லட்சம் ஓட்டுக்களை வந்து நீக்கி இருக்கீங்க. இந்த 65 லட்சம் ஓட்டுக்கள்ல இஸ்லாமியர்கள் 33%, பெண்கள் 30%. ஏன் பெண்கள் வந்து 30%ஆக அவங்க நீக்கப்படுறாங்க அப்படின்னா, பெண்கள் அங்க கேக்குறாங்க, 10 வருஷமா நீங்க வந்து இங்க ஆட்சி பண்ணிருக்கீங்க, உங்களுடைய நிதிஷ்குமார் தானே பண்றாரு, நீங்க இது வரைக்கும் இங்க என்ன பண்றீங்க, நாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம், சாமி சாமின்னு சொல்லி எங்களை வந்து ஒரு மாதிரி குழப்பி விட்டு எங்களுக்கான உரிமைகளை செய்யாம உங்களுடைய கடமைகளை எதையுமே நீங்க அரசாங்கம் எங்களை வந்து கண்டுக்கறலையே. எல்லாத்துலயும் பெண்தங்கி தானே இருக்காங்க, அவங்க படிப்புலயும் சரி மருத்துவத்திலயும் சரி. இப்ப நம்மளுடைய ஒரு யூடியூப் சேனல்ல உள்ள ஒருத்தர், நம்ம உமாபதி சார்ன்னு நினைக்கிறேன் நானு, ஜேர்னலிஸ்ட், அவர் முன்னாடி இருக்காரு, நேரம் போய் ஒரு vlog போடுறாரு. இங்க வீரவசனம் பேசிக்கிட்டு ஒன்றிய அரசுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்க எல்லாம் அங்க போனா சுகர் செக் பண்றது, ஹாஸ்பிட்டல்ல நிறைய நம்ம போய் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பண்ணக்கூடிய செக்கப்ப ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில போட்டு, நம்ம பானிபூரி கடை போட்டிருக்கிற மாதிரி போட்டு இந்த உள்ள டேபிள போட்டு செக்அப் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு இதுதான் வந்து வளர்ந்த மாநிலமாக அவங்க காமிக்கிறாங்க. அப்போ இத மக்கள் வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க இப்ப என்ன பண்ணுனீங்க, அப்ப இந்த தடவை ஆட்சியை மாத்தி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறாங்க, யாரெல்லாம் எதிர் குரல் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் பிஜேபியை எதிர்த்து நிக்கிறாங்களோ அவங்களுடைய ஓட்டை எல்லாத்தையுமே அங்க நீக்கிட்டாங்க. 65 லட்சம் ஓட்டை வந்து அங்க நீக்கி இருக்காங்க. இதை வெற்றின்னு வேற கொண்டாடிக்கிறாங்க. நேத்து தேர்தல் ஆணையத்துல, தலைமை தேர்தல் அலுவலகத்துல இதையும் வந்து தலைமைச் செயலகத்துல இதையும் வந்து முதல் வெற்றியாக, அதாவது பீகாரினுடைய வெற்றி இந்த எஸ்ஐஆர்ல அப்படிங்கறத முதல் பக்கமாக போடுறாங்க. இதை வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே அதை வந்து நாங்க ஏற்க மறுத்துட்டோம். அதை வந்து நாங்க வந்து வன்மையா வந்து கண்டிச்சோம், அதை நாங்க விமர்சனம் பண்ணணும். எப்படி நீங்க அதை வந்து அது தோல்வி அடைந்த ஒரு விஷயம், அது நீங்க எப்படி அதை வெற்றின்னு சொல்லிட்டு போடுவீங்க? அந்த வெற்றியை வந்து பீகார் மாடலாக தமிழகத்திலும் அந்த மாடலை கொண்டுட்டு வரணும் வர நீங்க எப்படி சொல்ல முடியும்? முதல்ல ஒரு எஸ்ஐஆர் நீங்க போடணும், ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வரீங்க. மாநில அளவுல இது மாதிரி ஒரு திட்டங்கள் வந்தா என்ன செய்யணும்? அனைத்து கட்சியும் கூப்பிட்டு இதை எந்தெந்த நோக்கத்துல எதாவது மாதிரி பண்ணணும்னா உண்மையான வாக்காளர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க, இதுல வந்து தவறானவர்கள் நீக்கிறதுக்கு இது ஏதுவாக இருக்கும், இதை என்னென்ன மாதிரி செய்யலான்னு எல்லா அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட சில கருத்துக்களை கேட்டு இன்னும் அதிகாரிகள்கிட்டையும் அதை உட்கார வச்சு அந்த டிஸ்கஸ் பண்ணி அதை ஒரு ஃப்ரேம் கொண்டுட்டு வந்ததுக்கு அதுக்கப்புறம் நீங்க இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி தேசிய தலைமை தேர்தல் ஆணையம் நீங்க எப்படி எஸ்ஐஆரை கொண்டுகிட்டு வந்தீங்க, இருக்கக்கூடிய இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்துல இருக்கக்கூடியவர் ஆளக்கூடியவர்கள்ட்ட நீங்க வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்களா? இல்ல இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு நீங்க வந்து ஒரு கலந்து ஆலோசனை செஞ்சு எது சரி எது தவறாக இருக்கும், எது சரியான முறையில கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கறத நீங்க அவங்களோட கருத்துக்களை கேட்டு இந்த எஸ்ஐஆர்ங்கிறத கொண்டு வந்தீங்களா? அதாவது சொல்லலாம், ஏற்கனவே 8 முறை வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அப்பெல்லாம் பதட்டப்படாத நாம இப்ப பதட்டப்படுறோம்னா உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இதை அவசரமாக பண்ண வேண்டிய நிர்பந்தம் என்ன? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? 2 வருஷம் முன்னாடி பண்ணிருக்கலாமே, ஆரம்பிச்சிருக்கலாமே. இத இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப பீகாருக்கு வந்து எஸ்ஐஆர் கொண்டுட்டு வந்து நீக்கிட்டாங்க, நாங்க வந்து இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆதங்கப்படுறோம். இது எங்களுக்கு 2025ல எஸ்ஐஆர் கொண்டுட்டு வராமே மறைமுகமாக பண்ணாங்க. இப்ப என்ன சொல்ல வராங்க, தேசிய தலைமை தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாரு, இதுல வந்து இந்த PLO அப்படிங்கிறவங்க வந்து பூத் லெவல் ஆபீசர். இப்ப நம்ம வீட்டுல இப்ப ஒரு ஊர்ல இருக்க ஒரு தொகுதியில இருக்கோம், இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப ஹார்பர்லயே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த ஹார்பர்ல இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஏரியாவில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அவங்க வருவாங்க. இப்ப நான் அங்க ஒரு தொகுதியில நான் ஒரு தெருவுல ஒரு வீட்டுல இருக்கேன். அப்ப வரும்போது என்ன, நான் வீடு பூட்டி இருக்கேன், அக்கம் பக்கத்துல கேட்பாங்க, இந்த மாதிரி ஸ்டெல்லாங்கிறவங்க இங்க இருக்காங்களா, இந்த மாதிரி அவங்க குடும்ப உறுப்பினர்கள் இவங்க எல்லாம் இங்கதானே இருக்காங்க, ஆமா வீடு பூட்டி இருக்குன்னா மறுபடியும் அவங்க அந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணியோ இது பண்ணியோ எனக்கு இருக்கு இல்லைங்கிறத, என் வீட்டுல யாரை நான் சேர்க்கணும் யாரை நான் நீக்கணுங்கிறத நான் சொல்றது என்னுடைய பேசுற நான் கொடுக்குற விளக்கத்தின் அடிப்படையில நீங்க அங்க வந்து PLO வந்துட்டு நீங்க எடுத்துட்டு போகணும். ஆனா இவங்க வருவாங்க, அதுக்கும் யாரை நியமிக்க போறாங்கன்னு தெரியுமா? அரசு அதிகாரிகள் எல்லாம் இனிமேல தேவையில்லை எங்களுக்கு. இனிமே அப்படி நீங்க வந்து ஒரு அதிகாரியா இருக்கீங்கன்னா நீங்க சொல்லுவீங்களா, இப்ப எனக்கு அங்க பழக்கப்பட்ட நீங்க இருக்கிறோம் அப்படியே, ஒருவேளை நான் இப்ப வாடகை வீட்டுல இல்லாம நான் சொந்த வீட்டுக்காரங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு என்ன வந்து பரிச்சயம் தானே நானு. ஆமா மேடம் இங்கதான் இருக்காங்க, இன்னார் இருக்காங்க, இல்ல அக்கம் பக்கத்துல விசாரிப்பீங்க, இல்லைன்னா மறுபடியும் இன்னொரு நாள் நீங்க வருவீங்க. அப்போ இதெல்லாம் வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டு தான் PLO வெரிஃபை பண்ணணும்,
அதுக்கப்புறம் இஆர்ஓ வெரிஃபை பண்ணணும். இதுக்கப்புறம் இன்னும் ப்ரொசீஜர் இருக்கு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடப்படும். அதுதான் இயல்பு. அதுக்கப்புறம் ஃபார்ம் 6 வந்து சேர்க்கறதுக்கு, ஃபார்ம் 7 வந்து நீக்கிறதுக்கு, ஃபார்ம் 8 வந்து இருக்கக்கூடிய திருத்தங்கள் அதுல என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு இவ்வளவு இது இருக்கும்போது அதுலயும் இப்ப யாருன்னா அரசு அதிகாரிகள்லாம் இனிமேல் வரமாட்டாங்களாம். அதுக்கு வந்து வாலண்டியர்ஸ். யாரு வாலண்டியர்ஸ்னா என்ஜிஓக்கள். என்ஜிஓக்கள்னா யாரு? அவங்க ஆளுங்கன்னா யாரு? RSS. ஒண்ணும் இல்லையா, பீகார்ல வந்து SIR வந்துட்டு பேரை சொல்லி கொண்டுகிட்டு வந்தாங்க. டெல்லியில எங்களுக்கு நடந்து முடிந்த 2025 தேர்தலில் எங்களை அசைக்க முடியல, மக்களுடைய ஆட்சியா இருக்கு, மக்களுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காருன்னு பாதியை தின்னுட்டு மீதியை ஏப்பம் விட்டுட்டு போயிடுறீங்க. கொஞ்சம் நஞ்சம் தான் எங்களுக்கு செய்யறீங்க, அப்படியே செஞ்சு சவரணது மட்டும்தான் எங்களுக்கு செஞ்சீங்க. ஆனா எங்க வரிப்பணம் முழுவதும் எங்களுக்கே வந்து சேருது. அப்படிங்கிறப்போ எங்களுக்கு அந்த ஆட்சி தான் வேணும்னு சொல்லி மக்கள் விருப்பப்பட்டாங்க. அதை எப்படி உடைக்கணும்னு பார்த்தாங்க. எங்களுடைய தலைவர்கள் நின்னவங்க எல்லாருமே, வேட்பாளர்கள் நின்னவங்க எல்லாமே 400 சொற்ப ஓட்டுகள்ல வந்து தோல்வி அடைஞ்சாங்க. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் ஆம் ஆத்மிக்கு யாரெல்லாம் ஆதரவாக ஓட்டு போட இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீக்கிட்டாங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.